அடுத்ததாக டிஎன்டிஜியிலிருந்து சில ஹதீஸ்கள் விஷயமாக, குரானுக்கு முரண்படுற ஹதீஸ்கள் விஷயமாக நம்ம மறு ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு போகிற போக்கில் ஒருவர் பேசி அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். இவர்கள் மறு ஆய்வு என்பது அந்த பேசிக்கான விஷயத்துக்கு மறு ஆய்வு பண்ணுகிறார்களா, அல்லது குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் குரானுக்கு முரண்படலை என்று சொல்ல வருகிறார்களா? குரானுக்கு முரண்படுற ஹதீஸுங்கிற அந்த டாப்பிக்கையே அவங்க மறுபரிசீலனை செய்வார்களே, ஆனால் அது ஒரு தனி விஷயம். அந்த நிலையில் உறுதியாக இருந்து கொண்டு ஒரு சில ஹதீஸுகளை நம்ம மறுத்திருக்க தேவையில்லை அப்படின்னு அவர்கள் கருதுவார்களே, ஆனால் அப்போ நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு வருகிறது. இப்படி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இதை இந்த செலப்பில் உள்ளவங்க மாறி திருந்தி வர்றாங்கங்கிறாங்க. அது அவங்க நிலைப்பாட்டை மாற்றினா தான் உங்கள் பக்கம் வந்தாங்கன்னு அர்த்தமாகும். நிலைப்பாட்டை மாத்திரன்னா என்ன அர்த்தம்? குரானுக்கு முரண்படு ஹதீஸ் டாப்பிக்கே கிடையாது, குரானுக்கு முரண்பட்டாலும் அதையும் ஏற்றுக்கிறோம் இதையும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொன்னால் தான் அவங்க உங்களை நோக்கி வருகிறார்கள் என்று சலப்புகள் இதை பரப்ப முடியும். புரிந்து கொள்கிற விஷயத்தை நானே மாற்றிருக்கேனே, குரானுக்கு முரண்படுது என்று சொன்ன சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆய்வு செய்யும்போது அது முரண்படலைன்னு வரும்போது மாற்றலாம். இது ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ டிஎன்டிஜியில் மூடலாக சில விஷயங்களே, கண் திருஷ்டி இதெல்லாம் மூடலாக நாங்கள் மறு ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கிறோம்ங்கிறாங்க. செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்பதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. செஞ்சு முழுமையாக முன்வைத்தார்கள் என்று சொன்னால் அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம கவனிப்போம். கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் அந்த ஆய்வு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நம்ம அம்பலப்படுத்துவோம். மக்கள் சிந்தித்து வழங்கி கொள்வார்கள். மறு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமா இருக்குதா இல்லையா என்பதை நம்ம அந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் நழுவ மாட்டோம். அதுலேயும் நம்ம கவனத்தில் கொள்வோம் என்பதையும் இதை பரப்புறவங்களுக்கு என்ன மறு ஆய்வு செய்ய போகிறாங்களாம்ல, மறு ஆய்வு செய்ய போகிறோம்னு சொல்வது மறு ஆய்வு இல்லை. அல்தாஃபி தான் மறு ஆய்வு செய்ய போகிறோம்னு சொன்னார். வருஷம் 3 ஆகிவிட்டது, மறு ஆய்வு செய்யலை. மறு ஆய்வு செய்கிறோம் என்ற அறிவிக்கிறதை விட்டுவிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் மறு ஆய்வு செய்து இன்னென்ன காரணத்தினால் இன்னென்ன விஷயங்கள்லாம் தவறாக இருக்குது, இன்னென்ன காரணத்தினால் இதுதான் சரியானதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடாக அறிவிக்கணும். அப்படி அறிவித்தால்தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், சரியாக செஞ்சுருக்கிறாங்களா தவறாக செஞ்சுருக்கிறாங்களா என்று பார்க்க முடியும். போகிற போக்கில் நாங்கள் மறு ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் அது நன்மையை தராது. இது நல்ல போக்கும் கிடையாது. நீங்கள் மறு ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிறோங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுப்பதில் என்ன நன்மை இருக்கிறது? மறு ஆய்வு செஞ்சு மறு ஆய்வை வெளியிடுங்க. மறு ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிறோம் எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருப்பீங்க? மறு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்றதை போய் மக்கள்கிட்ட சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. என்ன ஆகும்னு கேட்டால் இது குழப்பமான நிலையில் அவங்க மக்களை விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையில் அவங்க இருப்பாங்க. நீங்கள் இதை போய் சொல்வதனால என்ன ஆகும்னு கேட்டால் மறு ஆய்வையும் கொடுக்க மாட்டீங்க, அவனுக்கு தேவையில்லாத குழப்பத்தையும் உண்டாக்குவீங்க. அதை விட்டுட்டு மறு ஆய்வையே நீங்கள் வெளியிடுங்க. பிறை மறு ஆய்வை 3 வருஷமாக பெண்டிங்கில் கிடக்குது, உங்களுக்கு இன்னும் வெளியிடணும்னு சொல்லி அதுவே ஒன்றும் வெளியிடாமல் இருக்கிறீங்க. இதுக்காச்சும் என்ன செய்யுங்க, கண் திருஷ்டி சம்பந்தமான ஹதீஸ் கரெக்டு தான், அது ஏற்றுக்கிறேன்னு அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் அதுக்கு நம்ம என்னென்ன வாதங்கள்லாம் வச்சு மறுத்தோமோ அதை அனைத்துக்கும் பதிலை சொல்லி என்ன செய்யுங்க, மறுப்பாக வெளியிட்டார்கள் என்று சொன்னால் அவங்க கரெக்டாக இருக்கான்னு நம்ம அதை பார்ப்போம். கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டோம். வழங்குதா? அது ஒரு தகவலாக பதிவு செஞ்சுக்கிறோம்.